அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். யோவான் 15:7 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க, நிறைய நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியங்கள் நமக்கு நடக்கிறது இல்லை. உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஒருவேளை இது தேவ சித்தம் இல்லையோ அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்லை, சில நேரம் என்ன சொல்லிடுறோம், இது ஏன் டைம் இல்லை அப்படின்னு நம்மளை நம்ம திருப்திப்படுத்திக்கிற சில காரியங்களை சொல்லி விடுகிறோம். ஆனால் டைமிங் ஒன்று இருக்கு, காட்ஸ் வில் படி கேட்கணும்னு இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனால் சத்தியத்தின்படி நம்ம நடக்கிறோமான்றது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கு பாருங்க. ஏன்னா இங்கே இயேசு என்ன சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தாள். அப்ப அபைடிங் பத்தி சொல்றாரு பாருங்க, நிலைத்திருக்கிறதை பற்றி. அப்ப நம்ம அவருக்குள்ளாக இருக்கிறோமா பாருங்க. இயேசு நமக்குள்ள இருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஆனா நம்ம இயேசுக்குள்ள இருக்கோமா? அது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். அவருடைய வார்த்தை நம்ம இருதயத்திற்குள்ள இருக்கா பாருங்க. இந்த வசனத்தை நம்ம டெய்லி படிக்கிறோம், இந்த வசனத்தை பத்தி நிறைய பிரசங்கங்களை கேட்கிறோம். ஆனா இந்த வார்த்தைகள், இந்த சத்திய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக கிரியை செய்கிறதா? நம்முடைய இருதயத்திற்குள்ளாக நிலைத்திருக்கிறதா? ஒரு சூழ்நிலை நமக்கு வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது இந்த வசனம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறதா? அல்லது நம்ம இஷ்டத்துக்கு பேசிக்கிருக்கோமா? பயத்தை நம்ம கொண்டு வருகிறதா அந்த மாதிரி வார்த்தைகள்? அல்லது ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஒரு நம்ம ஒரு தீய செய்தியை, ஒரு கெட்ட செய்தியை கேட்கிறப்ப டபார்னு இந்த சத்திய வசனத்தின் நிறைவினாலே நம்ம சத்தியத்தின் அடிப்படையில பேசுகிறோமா? ரொம்ப முக்கியம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பா நான் உனக்குள்ள இருக்கிறேன், நீ எனக்குள்ள இரு, என் வார்த்தை உனக்குள்ள இருக்கட்டும், என் வார்த்தை நீ தியானித்து கொண்டே இரு, எனக்குள்ளாக நீ இருக்கிறாய் என்கிற சத்தியத்திலே வளர்ந்து கொண்டே இரு, அந்த அவேர்னஸ்ல நீ இரு. அப்ப நீ என்ன கேட்கிறையோ அது உனக்கு செய்யப்படும். அப்ப என் ஜெபத்துக்கு பதில் வரணும்னா நான் போயிட்டு என்னை ஒடுக்கி அப்படிலாம் இருக்க தேவையில்லை. என் ஜெபத்துக்கு பதில் வரணும்னா இந்த வார்த்தை எனக்குள்ளாக நிலைத்திருக்கணும், நான் அவருக்குள்ளாக நிலைத்திருக்கணும். அப்ப நான் இயேசுவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை நான் பலப்படுத்தணும். நிறைய நேரம் இயேசுவோட செலவிடணும், நிறைய நேரம் அவருடைய வார்த்தையோடு செலவிடணும். என் இருதயத்தை அவருடைய வசனத்தினால் நிறைக்கும் பொழுது என் ஜெபமே அவருடைய இருதயத்தின் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு பதில் உடனே கிடைக்கும். அப்ப என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும்னா ரெண்டு விஷயம். நான் அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்திலே வாழணும். ரெண்டாவது, அவர் வார்த்தை எனக்குள்ளாக இருக்கிற அனுபவத்திலே வாழ வேண்டும். சும்மா படிச்சுட்டு போற மாதிரி இல்லாம இந்த வசனத்தை அசை போட்டு கொண்டே இருந்து இந்த வசனத்தின்படி நான் வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது நான் என்ன கேட்கிறேனோ, ஏது கேட்கிறேனோ அவர் கொடுப்பார். என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்ய வேண்டிய சொன்னாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எதை வேணா கேளுன்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருங்க. நீங்க அவரிலும், அவருடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கட்டும். நீங்க ஜெபிக்க, கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நீங்க கேளுங்க, பெரிய காரியங்களை கேளுங்க, அதை அவர் உங்களுக்கு செய்வார். செய்யப்படும்னே சொல்லியிருக்கிறாரு. முழு பரலோகமுமே இறங்கி கிரியை செய்யும். நீங்க வெற்றி வாழ்க்கை வாழ்வீங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.